திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. நீதிமன்ற உத்தரவை அரசு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மாநில அரசு கடமையை செய்ய தவறியதாலேயே மத்திய பாதுகாப்பு படை செல்ல உத்தரவு. அரசு ஏதோ நோக்கத்துடன் வழக்கு தொடர்ந்துள்ளதாக தீர்ப்பில் நீதிபதிகள் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்று இரவு தீபம் ஏற்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு. உரிய பாதுகாப்பு வழங்க மதுரை காவல் ஆணையருக்கு உத்தரவு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதில் தொடரும் பதற்றம். போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், ராஜா உள்ளிட்டோர் கைது. திருப்பரங்குன்றத்தில் திடீர் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் என அமைச்சர் ரகுபதி பேட்டி. மதவாதிகள் எவ்வழியேனும் காலூன்ற எண்ணுகிறார்கள் என்றும் கண்டனம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதால் தீபம் ஏற்ற அனுமதி இல்லை என காவல்துறை விளக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறி தேவையில்லா பதற்றம் உருவாக்க முயற்சிக்கிறது திமுக அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தேர்தலுக்காக திமுக அரசு தேவையில்லாத பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை உபா சட்டத்தில் கைது செய்ய திருமாவளவன் கோரிக்கை. நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்தடைந்தார் ரஷ்ய அதிபர் புதின். விறுவிறுப்பான சர்வதேச அரசியல் நகர்வுகளுக்கு இடையில் முக்கியத்துவம் பெறும் பயணம். ரஷ்ய அதிபர் புதினை நேரில் வரவேற்றார் பிரதமர் மோடி. புதினுக்கு தனது இல்லத்தில் விருந்தளிக்கிறார் பிரதமர். ரஷ்ய அதிபர் புதினுக்கு AR ரகுமான் பாடலை அர்ப்பணித்த பிரதமர் மோடி. விமான நிலையத்தில் இருவரும் ரசித்து கேட்டனர். வர்த்தக உறவில் அமெரிக்காவுக்கு உள்ள உரிமை இந்தியாவுக்கும் உண்டு. இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு ரஷ்ய அதிபர் புதின் அளித்த பேட்டியில் திட்டவட்டம். இந்தியா வரும் வெளிநாட்டு தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பதை அரசு தடுக்கிறது. மரபுகள் மீறப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த 28 லட்சம் பேருக்கு வரும் 12ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார்.
SIR என்று சொல்லி வாக்குரிமையை பறிக்க பாஜக முயற்சி செய்வதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மறுவரையறை என தொகுதி எண்ணிக்கைகளை குறைக்க பார்ப்பதாகவும் சாடல். இது பொறுக்க முடியாமதான் ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு பல்வேறு வகையில நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிதி உரிமையை பறிக்கிறாங்க, SIR சொல்லி நம்முடைய வாக்குரிமையை பறிக்க முயற்சிக்கிறாங்க, டீலிமிட்டேஷன் சொல்லி தொகுதி எண்ணிக்கைகளை குறைக்க பார்க்கிறாங்க. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் அண்ணாமலை. O பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து அண்ணாமலையும் சந்திப்பு. தங்களிடம் இருக்கும் ஆவணங்களின்படி அன்புமணிதான் பாமக தலைவர் என தேர்தல் ஆணையம் விளக்கம். அன்புமணி தலைவர் இல்லை என்றால் அதற்கான உரிய ஆவணங்களுடன் ராமதாஸ் தரப்பு அணுகலாம் எனவும் யோசனை. டெல்லியில் ராமதாஸ் தரப்பு பாமகவினர் ஆர்ப்பாட்டம். பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததற்கு கண்டனம். புதுச்சேரியில் நாளை சாலை வலம் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் விஜயின் பரப்புரை பயணத்தில் மாற்றம். டிசம்பர் 9 பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு தாவேகவினர் புதிய மனு. மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை விளக்கங்களோடு திருப்பி அனுப்பப்பட்டது. திமுக MP தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் சாகு பதில். தென்காசி, தூத்துக்குடி, நெல்லையில் நாளை கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தீவிரமடைந்த பருவமழையால் தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. 3 நாட்கள் பாதிப்பு இருந்தால் மருத்துவமனை செல்ல சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். டெல்லியில் நிலவும் காற்று மாசுவுக்கு தீர்வு காண வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி MPக்கள் போராட்டம். இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவு. கம்பள நகரில் சுனாமி போன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காட்சிகள்.